Hello friends, welcome to Zana's Recipes. இன்னைக்கு நம்ம cold coffee எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 200 ml பால், சின்னதா ஒரு dark chocolate piece, instant coffee powder, brewo அல்லது Nescafe எடுத்து வச்சுக்கோங்க. cocoa powder பாத்தீங்கன்னா 1 tablespoon, சக்கரை வந்து உங்க இனிப்புக்கு ஏற்ற மாதிரி, அப்புறமா ஐஸ் கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல காஃபி பவுடரை வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை வச்சோ அல்லது பாலை வச்சோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து அப்படியே டைரெக்டாக ஜில்லுன்னு இருக்கக்கூடிய பாலில் ஊற்றுனீங்கன்னா அது வந்து திரண்டு போய் திரிய ஆரம்பிச்சிடும். நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கரைச்சிங்கன்னா நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி ஆயிரும். இப்போது அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுட்டு வரிசையாக எல்லா பொருட்களையும் சேர்க்க வேண்டியது தான். கொக்கோ பவுடர் பார்த்திங்கன்னா சில நேரம் வந்து இனிப்போடு வரும், சில நேரம் இனிப்போடு வராது. ரொம்ப சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கசந்தாப்பில் இருக்கும், அதனால் பார்த்துக்கோங்க. சாக்லேட் வந்து நீங்கள் டைரி மில்க் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த சாக்லேட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணுறேன். ஐஸ் க்யூப்ஸ் வந்து போட்டுக்கோங்க. பாலை வந்து காய்ச்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜிலையும் வச்சுக்கலாம் அல்லது ஃப்ரெஷ்ஷாகவும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த காஃபி எசன்ஸ், அந்த காஃபி மிக்ஸிங் இருக்குது இல்லையா, அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பாலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நுர பொங்குற அளவுக்கு, அந்த ரோஸ் மில்கெல்லாம் நம்ம அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா நுர பொங்குற அளவுக்கு அடிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். மிக்சிலேயோ அல்லது ஜூஸர்லேயோ போட்டு நல்லா நுர பொங்குற மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து இந்த கிளாஸை வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஹெர்ஷீஸ் சாக்லேட் சிரப்போ அல்லது எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வேறு பிராண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா எசன்ஸ் கடைகளில் கிடைக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் மால்லேயே கிடைக்குது. அதை வந்து அந்த கிளாஸோடைய ஓரத்தில் வச்சிங்கன்னா அழகாக வந்து அது ஷேப்பாக உள்ளே வந்து விழுகும். அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா நிறையா ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்கும். அது எல்லா சைடும் பட்டுற மாதிரி நல்லா ஊற்றுங்க. சைடில் வச்சு லைட்டாக அப்படி அசைச்சிங்கன்னா அது வந்து பட்டுரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போது அந்த பீட் பண்ணி வச்சுருக்க அந்த கோல்டு காஃபியை அந்த கிளாஸில் ஊற்றுங்க. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், சூப்பரான கோல்டு காஃபி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.